நீங்கள் படித்த தமிழ் நூட்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நூல் எதுங்கய்யா? எனக்கு வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். புத்தகங்கள்னா இப்படி இல்லை, நான் வந்து தொடர் வாசிப்பாளன். அதில் வந்து நீங்கள் நம்ம பழனிஜி பெரியசாமியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காங்க. சரிங்க. அவர் வந்து பெரிய தொழிலதிபர். மற்ற தமிழ் இலக்கியெல்லாம் எல்லோரும் எழுது பெரிய தொழிலதிபர். ஒரு அப்போ எம்ஜிஆர் வந்து இங்கே போகிறாரு. இங்கே போகும்போது அவருக்குரிய உதவிகள்லாம் பழனிஜி பெரியசாமி பண்ணுறாரு. அமெரிக்காவில் சொல்கிறார். அமெரிக்கா. அப்போ அவர் வந்து எம்ஜிஆர் வந்து கேட்டிருக்காங்க, சில நிறுவனங்கள் பண்ணியிருக்காரு. அவர் நன்றியோடு குறிப்பிட்டு பெரிய அளவில் நான் அவரோட பழகியிருக்கேன். இவ்வளோ செய்திகள் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நூலில் அவர் எழுதியிருக்கும் அதை படிக்கும்போது நமக்கே வியப்பாக இருக்குது. அப்போ கலைஞரை அவர் பார்க்க போகிறார். யார்? பழனிச்சாமி. அப்போ அவர் சொல்கிறார் கலைஞர்கிட்ட போய், ஐயா நான் வந்து எம்ஜிஆருடைய. அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு எம்ஜிஆருக்கு எவ்வளோ நிறைய பழக்கம். என் நண்பர், என் 50 நண்பர் அவர் அப்படின்னா அப்படியே. அப்போ உன்னை விட எனக்கு அவரை பற்றி தெரியும். இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு நுட்பமான இதுகளை, எவ்வளோ அழகாக ஒரு தொழிலதிபர் இன்னைக்கு மிகப்பெரிய லீமெரிடியன் ஹோட்டல் இருக்குல்ல, அதாவது அவருடைய நிறுவனம். தாமிரபரணி சுகோஷ்ணம் வச்சுருக்காது அவருடைய இது. அவங்க எழுதுறதை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு வியப்பாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ பெரிய செய்திகளை அதை அப்படியே காற்றோடு விடாமல் அவ்வளோ அழகாக அதில் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குணசிங்கம்னு ஆஸ்திரேலியா எழுத்தாளர் அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஈழத்தமிழ் வரலாறு. அதை நான் எப்போ நம்ம பெரியாத்திரில் நம்ம ஐயா வீரமணி ஐயா பேசும்போது இந்த நூலை சொன்னார். அப்போ நான் அதை படித்து பார்க்கும்போது ஈழத்தமிழுடைய வரலாறை அப்படி குறிப்பிட்டிருக்கார். இப்படி ஒரு நூல் நான் படித்ததில்லை. பாதிக்கு பாதி தமிழர்கள் இருந்தாங்க, பாதிக்கு பாதி தமிழர்கள். இதெல்லாம் புள்ளியோரத்தோடு அவர் சொல்கிறார். அந்த நூல் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாகவும், இவ்வளோ அதை ஆசிரியர் எப்படி படிக்கிறார் பாருங்க. ஒரு படிப்பாளி தான் வந்து மற்றவங்களை படிங்கன்னு சொல்ல முடியும். அப்போ நான் அந்த புத்தகம் படித்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு பெரிய ஈழ வரலாறு நடுநிலையாக ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருந்தார். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பயங்கரமான நுட்பமான ஒரு, அதெல்லாம் எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம். மற்றபடி இப்போ என் தந்தை இருக்கார், தமிழ் ஈழ பணியில் பெருங்கவிக்கணும். நாங்கள் இணைத்து செயல்பாடு தான் அது. இருந்தாலும் அடுத்து படிக்கும்போது அடாடா எவ்வளோ பெரிய பணிகள் செஞ்சுருக்கோம், எப்பேற்பட்ட பணிகள் செஞ்சுருக்கோம். ஒரு மனுஷன் இவரோட இணைந்து இப்பேற்பட்ட பணிகளுக்கு நமக்கு தலை கொடுத்துருக்கமேங்கும் போது எனக்கே பூரிப்பு வியப்பாக இருந்துச்சு. மறுபடியும் மறுபதிப்பு கொடுத்துருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ எவ்வளவு தீர்க்க தரிசி பாருங்க. நம்மளால எல்லாத்தையும் மறந்துடுவான்ட்டு அவ்வளோ ஒரு ஒரு பெரிய பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் அவர் இப்போ என் மகன் அன்பன் இருக்கார். அவர் வந்து அறிவியல் அறிஞர், லண்டனில் படித்தவர், லைசர் யூனிவர்சிட்டியில். அவர்கிட்ட வந்து அவங்க தாத்தா போகும்போது சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட என் மகன்கிட்ட சொன்ன குரல், நாளது ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார்ப்பேன். அப்பா ஒரு நாள் போதுன்னு நினைக்கிறப்பா, உன் வாழ்நாளில் ஒரு நாள் போது சொல்லிட்டு அவருடைய விழுந்தால் விடுதலை நூலை அவர்கிட்ட கொடுத்துருக்காரு, பேரனுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அவர் படிச்சுட்டு என்னப்பா இவ்வளோ, அது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேருந்தில் நடந்த போராட்டம். பேருந்தில் ஏறுறாரு ஐயா, அங்கே சண்டை வருது. அந்த சண்டையில் என்னென்ன நடக்குது அதுதான் அந்த காப்பியத்துடைய கரு. அது அப்படியே இருக்காது. அடுத்த நாள் எனக்கும் பேருந்து வந்தது, என்னை வடபழனி பஸ் ஸ்டாண்டில் வச்சு அடிக்கிறானுங்க. அது இதோட சேர்ந்து வருது. அதை காப்பியமாக்கிட்டார். அப்போ என் மகன் எங்கே 81 நடந்தது, அதை ஆக்கியிருக்காரு. இது நடந்த நிகழ்வு, நடந்தது. அப்போ நாங்கள் காவல்துறைக்கெல்லாம் போகிறோம். காவல்துறை எப்படி இருக்குது, நம்மளுடைய போக்குவரத்து துறை எப்படி இருக்குது, நம்மளுடைய அரசாங்கம் எப்படி இருக்குது,
நம்ம மக்கள்கிட்ட எப்படி எல்லா மொழிக்காரனும் ஊடாடி நம்ம மக்கள் எவ்வளோ பின்னடைவை சாடுறாங்க. இவ்வளோ அதை படிச்சுட்டு அவர் இந்த கவிதை அப்படியே அவர் படிச்சுட்டு ஒரு உரைநடையாக எழுதியிருக்காரு. எழுதிட்டு ரொம்ப வியந்து சொல்கிறார், ஆச்சரியமாக இருக்கப்பான்னு. அவங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி என்னுடைய மகன் அறிவன் அவர் பயோடெக் கம்பெனி வச்சு சிறந்த அளவில் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து தாத்தா சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறார், தாத்தாப்பா யாரையும் எதிர்த்து கேட்கணும், எதிர்த்து கேட்கறது தான், அதுதான் அவன் தான் மனுஷன். என் மகனே என்னை எதிர்த்து கேட்போம், என்ன தாத்தாவே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா அப்படி சொல்லுவார். அப்படி ஒரு இதாக இருக்கக்கூடாது, எதிர்த்து கேட்கணும். எதிர்த்து என்ன தயக்கம், எதிர்த்து கேட்டார். பல இடங்கள் எதிர்த்து கேட்டார். என் மகனே அவருக்கு தாத்தா கொடுக்க அஞ்சலில், தாத்தா நீ வந்து என்ன எல்லாரையும், ஆனால் அது மாதிரி கேட்டு நான் பல துன்பத்தையும் அனுபவிச்சிருக்கேன். தம்பி அவர் இறந்ததுக்கப்புறம் பேசினார். பேசும்போது சொல்கிறாரு, வரதாஜி துன்பம்ன்றது நம்ம எதுக்காக பண்ணுறவங்க தானே இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய அந்த நூல்கள்னு கேட்கும்போது இவ்வளோ எனக்கு நினைவுகள் வருதுன்னு. நான் நிறைய நூல்கள் படிப்போம் கூட. நான் நம்ம திராவிடர் கழக தலைவர் டாக்டர் அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரமாதமான நூல். அவர் முக மருத்துவர், ரொம்ப பிரமாதமான நூல் எழுதியிருக்காரு. அதை தான் படித்தேன். ஒவ்வொரு மருத்துவத்தை பற்றியும் எழுதுறாரு. ஒவ்வொரு மருத்துவத்தை பற்றியும், எல்லா மருத்துவத்தை பற்றியும் அவர் கொடுக்குறாரு. அதனால் ஒரு சிந்தனை. உங்களது தந்தையும் ஒரு கடுமையான வாசிப்பாளர் தான். கடுமையாக நல்லா படிக்கலைன்னா அவனுக்கு வராது. தொற்றணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. அறிவு எப்படி பிறக்குன்றீங்க? படிக்கலைன்னா வராது. படிக்கலைன்னா படிக்க 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 அது சுரக்கும். வள்ளுவர் தான் சொல்றாரு, இறக்க இறக்க சுரக்கும். படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம். இப்போ அண்மையில் ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது. அது வாழ்க்கை சூழலும் ரொம்ப அப்படி இருக்குது. ஆனால் அதை முறைப்படுத்த வேண்டிய நம்ம கடமை. மக்களுக்கு சொல்லணும், பயிற்சி கொடுக்கணும். உங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆள் இருந்தாங்க, எனக்கு பயிற்சி கொடுக்க ஆள் இருந்தாங்க, அடுத்த தலைமுறைக்கு பயிற்சி கொடுக்க ஆள் இருந்தாங்க. அப்போ பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த தெளிவு பிறக்கும். இப்போ உங்களுடைய பேர்லேயே திருவள்ளுவர் வச்சுருக்கீங்க. திருக்குறள் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்ததுங்க? இல்லை நீங்களே படிச்சுக்கிட்டீங்களா? திருக்குறளை யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் தந்தையே ஒரு பெரிய தமிழாசிரியர். திருக்குறளை வந்து எனக்கு தமிழ் பணி பத்திரிக்கை இருக்கு, அதில் வந்து தொடர்ந்து திருக்குறளை வந்து நீங்கள் பள்ளிகளிலே கொண்டு வந்துட்டாங்களே. பள்ளிகளில் உங்களுக்கு எல்லா வகுப்புகள்லையும் இருக்குது. அப்போயே அது இது நான் ஒரு தமிழ் சார்ந்த குடும்பமாக இருக்க மாதிரில நான் இது கூட நான் இந்த திருக்குறளையே இன்னைக்கு இவ்வளவு மக்கள் மத்தியில் கொண்டு வந்த பெருமை திராவிட இயக்கம் தான் சாரும். 1939 பெரியார் ஒரு மாநாடு நடத்திட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து நீங்கள் திருக்குறள் சரியான நூல் நீங்கள் படிக்கலாம். எல்லாத்தையும் இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, திருக்குறள். அதே மாதிரி கலைஞர் ஒவ்வொரு பேருந்துலையும் திருக்குறள் போட்டார்ல. ஒவ்வொரு பேருந்துலையும் ஒவ்வொரு பேர். இன்னைக்கு டாக்டர் நீங்கள் மெட்ரோ தொடர் வண்டியில் போகிறீங்களான்னு தெரியல, போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அதில் திருக்குறள் போட்டுருப்பான் பாருங்க. அற்புதமாக போட்டிருப்பான். நானே மெய் மறந்து அவனுக்கு நான் போட்டிருக்கேன். இதிலெல்லாம் அவ்வளோ அருமையாக போட்டிருக்கான். அவ்வளவு அற்புதமாக திருக்குறள்லாம் தர ஒவ்வொரு இதுக்கு முனையிலையும் போட்டிருப்பான். மேலே இந்த இணைக்கிறதா பெட்டி அந்த இடத்துல போட்டிருப்பான் பாருங்கள். நல்ல அருமையான திருக்குறளாக போட்டிருப்பாங்க. எல்லா திருக்குறளையும் அப்படியே உங்களுக்கு சொல்கிறீங்க, அது எப்படி மனனமாச்சு? அதுதான வாழ்க்கை நமக்கு. இது வந்து நான் பயிற்சி பண்ணும்போது, நான் பயிற்சி பண்ணுறேங்க, பயிற்சி பண்ணிட்டு முடிக்கும்போது நான் ஒரு திருக்குறளை சொல்லிக்கிட்டே வருவேன். அது என்னுடைய ஒரு பயிற்சி. பயிற்சினா என்ன? நம்ம உடலை பயிற்சி பண்ணுறோம், மனத்தை எப்படி பயிற்சி பண்ணுவீங்க? மனதுக்கு என்ன பயிற்சி? யாகாவாராயினும் நாகாக்க
காவாக்கால் சோகப்பர் சொல்லியிருக்கப்பட்டு திருவள்ளுவர் அதை நம்ம பயிற்சி அதை ஒரு இதாக செய்யறது இல்லை. எப்படி நடைப்பயிற்சியோ எப்படி மூச்சு பயிற்சியோ இது மொழிப்பயிற்சி. மொழிப்பயிற்சிக்கு திருவள்ளுவர் அது ஒரு அப்பதான் நமக்கு செம்மையா இருக்க முடியும், செம்மையா சிந்திக்க முடியும். ஏன்னா சொல்லுக சொல்லி பயனுடைய, சொல்லற்க சொல்லி பயனிலா சொல். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன சொல்லாத ஒரு சொல்லு கூட சொல்லாதுன்றார். பயனிலா இதெல்லாம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததும் உள்ளத்தனையது உயர்வு குற்றம் இரணாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. இன்னைக்கு உலகம் போனா என் புத்தகத்து பேரே அண்மையில அந்த புத்தகம் அது சுற்றமாய் சுற்றும். என்னது? குற்றம் இரணாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு சொல். இது நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்மளால இப்ப நீங்க உலகம் பூரா போறோம், உலகம் பூரா நம்மளை கொண்டாடுறாங்க. எப்படி? குற்றமில்லானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. அதான உண்மை. நான் டொரண்டோவில் போகிறேன். டொரண்டோவில் நம்ம பேசுகிறாங்க, அம்மா நான் திருக்குறள் மாநாட்டுக்கு வந்திருக்கேம்மா. ஐயா நான் வர்றேன் இறுதி நாள், உங்களை அழைச்சிட்டு நான் இங்கே போகிறேன், வந்துடுறேன். சரிம்மா வாங்கம்மா. போகிறோம். இங்கே ஐயாவுக்கு நினைவேந்தல் நடத்துகிறாங்க. மனசு நண்பர்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அப்போது சுற்றத்தோடு மேலே சுற்றம் கூட செய்ய மாட்டான். சுற்றம் கூட வந்தால் சிரமம்னு நினைப்பான். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் 500 கிலோமீட்டர் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இந்த திருவள்ளுவர் சொல்றாரு, குற்றமில்லனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. இதெல்லாம் நம்ம சொல்றதுனா நம்ம வேலை. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாச்சு. அதான் இப்போ அண்மையில் எழுதிட்டு இருக்கேன். ஞாலம் கைகூடும் புத்தகத்துடைய தலைப்பு ஞாலம் கைகூடும். அதெல்லாம் ஒரு ஒரு உண்மை. அதெல்லாம் எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டது. எதுவுமே நம்ம சரியாக இருந்தோம்னா சரியாக இருக்கும், சரியா இல்லைன்னா அது அது நம்மள்ட்ட தான் சொல்லுவார். நம்மள்ட்ட தான் ஏதோ குறை இருக்கும் பாரு. இதெல்லாம் இப்பேற்பட்ட ஆள்கிட்ட திருக்குறளை நீங்கள் இப்போ எனக்கு உங்கள் மேலே என்ன பற்று, உங்கள் மேலே என்ன பற்று, குறள் வச்சு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் திருக்குறளே பல பேர் கொடுத்துருக்கேன், பல பெரிய பெரிய ஆட்களுக்கு. போங்க பெரிய பல் மருத்துவர்னு உங்களை உலக நாடுகள்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம செய்கிற பணி தானே நம்ம கொண்டு போகும். உங்களுக்கே தெரியாது நம்ம என்ன பணி செய்கிறோமோ அந்த பணி தான் நீங்கள் ஏதோ திருக்குறளை கொண்டு போயிடுது. திருக்குறள் சாதாரண இதில் அது பெரிய அது ஒப்பற்ற ஒரு இப்போ கலைஞர் இருக்காரு, 130 அடிக்கு நிறுத்தியிருக்காரு. இன்னைக்கு சுதந்திர தின சிலைக்கு போயிருக்கேன் நான். ஆமாம், நீங்கள் போயிருக்கீங்க. இப்போ திருவள்ளுவர் இருக்காரு, எவ்வளோ பெரிய விஷயம் அது தமிழர்களுக்கு குமரிமுனையில். ஆனால் சுதந்திரம் ஒரு அடையாளம் அவங்களுக்கு. ஆனால் இது காலாதி காலத்தில் இவ்வளோ காத்த ஐயன், அவர் ஐயன் அவளை காத்துக்கிட்டு இருக்கார். அதனால் திருவள்ளுவர் திருக்குறளை இயல்பாகவே எல்லாரும் படிக்கிறாங்க இப்போ. அப்படிங்களா? ஆமாம், இயல்பாக படிக்கிறாங்க. அதை எப்படி படிக்கணும், எப்படி வாழ்க்கையில் கொண்டு போகணும். திருக்குறள் பேரவையில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன் இங்கே. அப்போ போகும்போது பிள்ளைகள்லாம் மனப்பாடம் பண்ணி பண்ணிச்சுங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிச்சுங்க. அப்போ நான் நிறுத்துமா இந்த குறளுக்கு பொருள் சொல்லுங்க முழிச்சுங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுறீங்க தப்பு இல்லை, நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் திருக்குறளுடைய பொருளை உணர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும், இல்லைன்னா வாழ்க்கைக்கு பயன்படாது. பொருளை படிங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அதை நம்ம பக்குவமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது அதுவே ஆர்வம் தான் பல குறளை சொல்கிறதே. ஆனால் அது கொஞ்சம் பக்குவமாக அதுங்களை நிறைய பேர் இப்போ அவர் இப்போ கூட அண்மையில் கூட இப்போ கூட ஒரு புத்தகங்கள்லாம் கட்டுக்கோக்கிறவர், கட்டுக்கோப்பாளர் பத்திரிகைலாம். நேற்று அவர் பேர் கொடுக்கும்போது ஒரு அவங்க அந்த அந்த உரிமையாளருடைய மனைவியுடைய தங்கச்சி மாதிரி அவங்க சொன்னாங்க, கிராமத்தில் கிராமன்னா அந்த பொன்னமராதி பக்கம் புதுக்கோட்டை
அவங்க படிக்கிறப்ப அந்த தங்கச்சி பையன் 1900 சொல்கிறான் ஏன் அப்படின்றாங்க அந்த கிராமத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் யார் உணர்வு ஊட்டினது? உணர்ச்சியெல்லாம் எங்கேயும் பழி பெரிய இருக்குங்க. அது நமக்கு தெரியலை. இப்போ பரந்த வெளியில் வந்து நீங்கள் பெரிய தொழில் முனைவோருக்கே திருக்குறள் முதன்மையானதுங்க. ஆமாங்க ஐயா, நிறைய திருக்குறள் முதன்மையானது. பொருட்பால் இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். நீங்கள் செஞ்சிருக்குது உங்கள் இது இல்லையா? இதுதானே இது ஏன் எங்கேயோ போயிட்டு கற்றுக்கணும் அவசியம் இருக்குது? இது ஆங்கிலத்தில் டெலிகேஷன் சொல்கிறாங்க. ஆமாம், திருவள்ளுவர். ஆமாம். வினை வலிமை, தன் வலிமை, மாற்றான் வலிமை, துணை வலிமை, தூக்கி செயல். என்ன மாதிரி இருக்கு? வினை வலிமை, வினையினுடைய வலிமை, மாற்றான் வலிமை, நம்மோட போட்டி போடுறவன், துணை வலிமை, உங்களுக்கு துணை இருக்கிறவங்க, தூக்கி செயல்ன்றார். இதெல்லாம் வந்து இதெல்லாம் யார் சொல்ல முடியும்? இதெல்லாம் என்ன? இது வந்து என்ன மாதிரி தத்துவம்? இது யார்? நீங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய இது இருக்குதே தெரியலையே. எப்போ தெரியும்? மொழியை படித்தா தானே தெரியும். மொழியே படிக்கலாம் தெரியாதுங்க. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்து வைக்கிறேன்னா, நீ ஒரு தொழில் செய்கிறவன் உன்னை பாதுகாத்துக்க தெரியலன்னா எரிஞ்சிருவிடான்றாரு. தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயரவும் தீரா இடம்பெய் தரும். ஒருத்தன் தேர்ந்தெடுக்கிற சரியா பார்த்து தேர்ந்தெடு, அதுக்கப்புறம் ஐயப்படாத. தீராத துன்பத்தை தரும். அவனே உனக்கு எதிரி ஆயிடுவான். வந்து ஒரு மாநாட்டில் பேசுறது அதான் சொன்னேன். திருவள்ளுவர் வந்து ஒரு தமிழ் இனத்துக்குன்னு சொல்ல, ஒரு மொழிக்குன்னு சொல்லல, இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துக்கு சொன்ன எல்லாரையும் விட முதன்மையா அறத்தோட சொல்லியிருக்காரு. அந்த அறங்கள் வந்து நம்ம மொழியில் இருக்கா நம்ம சொல்கிறோம். மற்றவங்களாம் சொல்கிறத கூட நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம அறத்தை இந்த உலகத்து சொன்னாலே நமக்குரிய எல்லா நிலைகளும். அதனால் திருக்குறளை வந்து ஒரு பெரிய நிலைகளில் கொண்டு போகணும். அதில் நீங்கள் முதன்மையாக பணி செய்கிறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய பணி அளப்பரிய பணி. அதை தொடர்ச்சியாக செய்யுங்க. அதில் தளர்ச்சி அடையாதீங்க. உங்களுக்கு எல்லா விதமான வளத்தையும் எல்லா விதமான ஆக்கத்தையும் கொடுக்கும். உள்ளத்தால் பொய்யாத ஒழுகி உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உலக. அதெல்லாம் என்னங்க? எப்படி? ஒன்றும் வேணாம்பா, உள்ளத்தில் தூய்மையாக இல்லப்போ இதெல்லாம் உலகத்தில் நீ இருப்பேன்றார். நீங்கள் அண்ணல் காந்தி திருவள்ளுவரே எடுத்துங்க. திருவள்ளுவரே அதான் உலகத்தில் இருக்க. அதான உண்மை. ஆமாங்க, அதான உண்மை. நீங்கள் அந்த திருக்குறளை நீங்கள் வந்து அப்பப்போ படிக்கணும். அது முடிந்த அளவுக்கு மற்றவங்கள்ட்டையும் பேசணும். நான் என் நண்பர்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ஒரு குறள் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்லுவா? இப்போ கூட ஒரு பெரிய லோகநாதன், ஒரு பெரிய இன்சூரன்ஸில் பெரிய அதிகாரி, ஒரு பணி விட்டு அவர் வரும்போது அப்போ இந்த குரலை சொன்னாலே அசர்றாரு. என்னங்க அவ்வளோ படிங்கயா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அந்த ஊக்கமும் இந்த தேடலும் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் தேடலை விதைச்சிக்கிட்டே போவேன். எனக்கு திருக்குறளில் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குங்கய்யா. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்கிறாரு. இப்போ தெய்வத்தால் ஆகாதது எதுவும் ஆகாதுன்னு சொல்ல அவர். நீ கடவுளே ராமா ராமா ராமானா முடிஞ்சிடுமா? முடியும் செய்யும். முடிஞ்சால் தெய்வத்தான் அடைஞ்சுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் கடவுள்கிட்ட போகிறீங்க, கடவுள் போய் தப்புன்னு சொல்ல. நீங்கள் போய் வணங்குறீங்க, வணங்கினா அவர் என்ன சொல்லுவார்? உங்களுக்கு என்ன சொல்லுவார்? நீங்கள் நினச்சதே சரின்னு திரும்பி வருவீங்க. அப்போ அதுதான் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதுதான் தெய்வத்தை நம்புறது தப்புன்னு சொல்ல. நீ தெய்வத்தை நம்பி நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் நீ முயற்சியோடு பண்ணீங்கன்னா
அதுக்குரிய கூலி உனக்கு கட்டாயம் கிடைக்கின்றார். அதாவது தெய்வத்தை வந்து ஒரு இதுவாக மாறுபாடாகவே கொண்டு வரல, உன் முயற்சியே கொண்டு வர சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறான் நம்ம ஆள், என்ன பண்ணுறான் நம்ம ஆள்? எனக்கு வருத்தமாக இருக்கு. எளிய மக்கள்லாம், அந்த கீழ்மட்ட மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 கடன் வாங்கிட்டு சபரிமலைக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்ட்டு அந்த கடனை கட்டுறதுக்காக இவங்க வாங்கிட்டு போகிற பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாக இருக்கும். பல இதுங்களுக்கு போவாங்க. இது தேவையா? உன்கிட்ட இருந்தால் போக வேண்டியதுதான். பல இடர்படுற மக்கள், அந்த இடர்படுற மக்களை எப்படி நீங்கள் பயிற்றுவிக்கிறது? நீ ஒன்றை வளமாக்கிட்டாலே போதும். ஒன்றை வளமாக்குறதுக்கு தேவையில்லாததுகளை நீ குறைச்சிக்கணும். சம்பிரதாய சடங்குகள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வீணான செலவினங்கள் உருவாக்குது. எதுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை முறையை ஒழுங்காக நடத்திக்கிறதுக்கு தானே. எந்த அளவுக்கு எளிமையாக வாழணுமோ அப்படி வாழ கற்றுக்கணும். அப்போ வாழ கற்றுக்கும் போது உங்களுக்கு எல்லாவித சிந்தனையும் வரும், தெளிவும் பிறக்கும். பலர் பல இன்னலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆகார அளவு இட்டிதாயினும். ஆமாம், அதெல்லாம் வந்து நம்ம நூல்களில் சொல்லியிருக்க மாதிரி தத்துவங்களையும் சிந்தனைகளையும் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க. அறம் செய்ய விரும்பு, ஒரே வார்த்தை. திருவள்ளுவருக்கு மேலே 60 சினம். எவ்வளோ பெரியது இதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காமகோடி இருக்காரு நம்ம ஐஐடி, அவர் வந்து ஒரு மாநாட்டில் பேசினார், உலக பொருளாதார மாநாட்டு. சரிங்க. அப்போ பேசும்போது அவர் சொல்கிறாரு, தமிழ் படிக்காதனால நம்ம பிள்ளைகளுக்கு சிந்தனைகளை அற சிந்தனைகளே போயிடுச்சுன்றார். காமகோடி சொல்கிறார். உண்மை. அவர் சொல்கிறார், அறம் செய்ய விரும்பு, 60 சினம், இதெல்லாம் நான் படிக்க முடியலையே பிள்ளைகள். இது எவ்வளோ உண்மை. யார் சொல்றது? ஐஐடி உடைய தலைவர் சொல்றார். அப்ப அதை நம்ம அந்த மொழி தானுங்க உங்களுக்கு கொடுக்குது எல்லாத்தையும். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஆசிரியர் பற்றி, அப்போ எவ்வளோ பெரிய ஆடுலாம் நமக்கு நினைவுக்கு வர்றாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சிந்தனையோட உணர்ந்து நம்ம மக்களுக்கு வழிகாட்டணும்னா நீங்கள் இன்னும் பெரிய மேன்மையான ஒரு தமிழகத்தை, தமிழ்நாட்டை, தமிழ் இனத்தை காண முடியும். நம்ம இந்த சிந்தனைகளை நம்ம கொண்டு செல்லணும். அதுதான் நம்முடைய நோக்கமாகவே இருக்கணும். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு குரல் நீங்கள் சொல்லணும்னா எது சொல்லுவீங்க? அவங்க மாணவர்களுக்கு நீங்கள் திருவள்ளுவருக்கு சொல்லியிருக்காரு, மாணவர்களுக்கு மொத்த குரலுமே தேவை. ஆனால் ஏன் குரல்னா இதுதான் படிக்கிற பருவம். மாணவர்கள் தான். இப்போ நான் வந்து படிக்கிறேன்னா இளமை காலத்திலே வந்த உணர்ச்சி வந்த பற்று இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே நமக்கு போராட்டமான வாழ்க்கை தான். யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். அப்போ அந்த படிக்கிற பருவத்திலேயே படித்தா எல்லா குரலையும் அப்படி படித்து வரும்போது நீங்கள் வந்து அதை கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தயார். இதோட என்ன வேணும்? எப்படி கற்கணும்னு சொல்றாரு திருவள்ளுவர். எப்படி கற்கணும்னு சொல்றாரு. இது யாராவது அப்ப எப்ப அப்படி கற்க முடியும்? நீங்க அந்த மாணவ பருவத்தில், பள்ளி பருவத்தில் தான். எப்படி நீங்க உடற்பயிற்சி இருக்கிற மாதிரி இதையும் அப்படியே சரிசமமாக கொண்டு போகணும். கொண்டு போகவும் உங்களுக்கு வந்து அந்த தெளிவு பிறக்கும். மாணவர்களுக்கு திருக்குறள் இன்னும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அதுவும் அரசாங்கம் பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க? அரசாங்கம் 1030 குறள் படிக்கிறவங்களுக்கு 15,000 ரூபா கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. 15,000 ரூபா வள்ளுவர் வட்டத்தில் முறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் பண்ணுறாங்க. ஆனால் இது அரசாங்கம் மட்டும் பண்ணால் நடக்கிறது இல்லைங்க. எப்படி கோயிலுக்கு போறீங்க சொல்லியா போறீங்க? அந்த மாதிரி நிலை திருக்குறளுக்கு வரணும்.
திருக்குறள் நம்மளுடைய வேத நூல், திருக்குறள் நம் மறை அப்படிங்கிற இதை நம்ம மக்கள் மத்தியில் உருவாக்கணும். திருக்குறள் வந்து இதை நம்மளுடைய வாழ்நாளில் இப்போ திருக்குறள் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் பண்ணுறீங்க, அதான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு புத்தகத்தை கட்டு போனோன்னா படிக்கணும்னு கட்டாயம் நினைப்பான். அதெல்லாம் அரும்பணி. அது உங்களை மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு நிலைக்கு வந்தவங்க இது மாதிரி நினைக்கணும். இப்படி நினைக்கும் போது இந்த சிந்தனைகள்லாம் மேலோங்கி வளரும். நினைக்கிறாங்க. நான் சொன்னேன், ஒரு ஒரு லம்போதன் மருத்துவர் திருக்குறளுக்காக இவ்வளோ ஒரு அரும்பணி, பரத்வாஜ்னு ஒரு இசையமைப்பாளரை கூட்டி வந்தாங்க. அப்படிங்களா? அங்கே கூட்டி வந்து 1900 இசையமைச்சு இங்கே வெளியிட்டாங்க. அதுக்கு நர்த்தினி பரராசிங்கன்னு என்னுடைய தோழி தான். அவங்க அந்த பயிற்சியை அவ்வளோ அழகாக கொடுத்து அவ்வளோ அற்புதமாக பண்ணாங்க. எப்படி உணர்ச்சியோடு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என்னது? மாணவர்கள் பாடினாங்க. பாடினதெல்லாம் யாரு? கனடாவால் தமிழ் மாணவர்கள். அப்போ எப்படி மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க பாருங்க. இப்போ சிந்தனைகள் வந்து இன்னைக்கு செயல் வடிவம் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் சிறப்பாக நடக்குது, அயல் நாடுகளையும் சிறப்பாக நடக்குது, நல்லா நடக்குது. அது நம்மளை மாதிரி உணர்வாளர்கள் இன்னும் அப்படி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அது இன்னும் ஒரு மேல்நிலையை அடைய முடியும். அதை கட்டாயம் நம்ம செய்யணும். இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து இப்படி ஒரு சமூக பொறுப்போடையும் சமூக உணர்வோடையும் ஒரு திருக்குறள் நெறிய இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும்னு சிந்திக்கும்போது ஏன் மாணவர்கள் போய் சேராது? நம்ம எப்போ சிந்திக்கிறோமோ அது சேரும். அந்த சிந்தனையே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், என்னுடைய உறவுகள்கிட்ட பேசினாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேசினாலும் சரி, ஏதாவது சொன்னேன், எங்கள் ஐயாவோட பேசும்போதும் சரி, எங்கள் நண்பரோட பேசும்போதும் சரி, ஏதாவது ஒரு குரலை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேடலை விதைக்கிறது தான். நமக்கும் வந்து தேடலை மெட்ரோ தொடரெல்லாம் போகும்போது அது நமக்கு ஒரு தேடலை விதைக்குது. வியப்பா இருக்கு. நம்ம படிச்சிருப்போம், அதை மறுபடியும் படிக்கும் நமக்கு அடாடா. அது வந்து அது ஒரு தனி சுகம்தான் அது. அதனால் நூல்கள் படிப்பதும் குறளை சிந்திப்பதும் குறள் வழி நடப்பதும் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை முழுமையாக தமிழர்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மேலான வழியை தவிர எதுவும் கிடையாது. உயர்ந்த நிலையை அடைய முடியும். நிச்சயமாக. இவ்வளவு தொடர் பயணத்துலேயும் தொடர் பணியிலையும் இதற்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். சொல்லுங்கள். நான் முடிக்க நீங்கள் சொல்லிடுங்க. நீங்கள் உங்களுடைய தமிழ் பணி இதே போல் சிறப்பாக இன்னும் பல ஆண்டுகள் போக வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஒரு பெரிய வெளிநாட்டு நண்பர்கள்லாம் வந்து பல் சிகிச்சை பண்ணக்கூடிய மாபெரும் மருத்துவர் நீங்கள். உங்களை வந்து பல் மருத்துவம் பண்ணுறதுன்னா ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடம் நீங்கள் வந்து அந்த இதுக்கு செலவழிப்பீங்க. அவ்வளோ பெரிய ஒரு பொருளியல் நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 அழகான ஒரு முருகவேல் என்ற பெயரை கொண்ட தாங்கள் நீங்கள் வந்து இப்போ அண்மையில் ஒரு மருத்துவர் தான் வரும், முருகவேல் சொல்லாத கோபால் குருசாமின்னு எங்கள் ஐயா படத்தால் தான் திறந்தார் வாஷிங்டனில். அப்போ திறக்கும்போது சொல்கிறார் 1971 பெரிய மருத்துவர் அவர் சொல்கிறார். அவருக்கு இப்போ 89 வயசு இருக்கும். அவர் தான் அந்த வாஷிங்டன் முருகன் கோயிலுடைய அரங்காவல் தலைவர். அவர் சொல்கிறார், முருகன் நான் வச்சிருக்கிறது வந்து தமிழர்கள்லாம் வரணுங்கிறதுக்காக தான். முருகன் தமிழ் கடவுள். அவன் கிறிஸ்துவனாலும் சரி, அவன் தமிழனுக்கு தான் கடவுள். எல்லா தமிழனும் இங்கே வரணும். அந்த முருகன் இவர் சொல்லே அற்புதமான சொல்லு. அப்பேற்பட்ட முருகவேல் என்று சொல்லக்கூடிய தாங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த தமிழுக்கும் திருக்குறள் நெறி பரப்புவதற்கும் நீங்கள் பயன்படுத்துவது எனக்கு உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை பார்க்கும்போது ஒரு டாக்டர் பஞ்சாட்சரம் மாதிரி ஒரு டாக்டர்னால் இப்போ அண்மையில் பார்த்த
லம்போதரன் மாதிரி, இன்றைக்கி ஒரு பெரிய கோபால் குருசுவாமி மாதிரி மிகப்பெரிய ஒரு 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 இன உணர்வு சார்ந்த ஒரு மருத்துவராக நீங்கள் வளர்கிறீர்கள். என்கிட்ட இருக்க உங்களுடைய தாழ்மையான கருத்தெல்லாம் உங்கள் மருத்துவத்தில் நீங்கள் உங்களுடைய செய்திகளை பதிவு செய்யணும். கண்டிப்பாக. இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம நம்ம ஒரு பெரிய தொழிலதிபர் எப்படி பதிவு பண்ணணும், அதை நீங்கள் அதை இன்றைக்கி தமிழில் மருத்துவம் இல்லைங்கிறது பெரிய குறை. இந்த அவலத்தை தூக்கி எறியணும். தமிழில் மருத்துவம் கொண்டு வரணும். தமிழில் மருத்துவம் கொண்டு வந்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருலேயும் நிறைய நூல்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக பயிற்சிக்கு மாணவர்கள் இல்லாதனால அதாவது அதில் அவங்க ஒரு நேரத்தை ஒதுக்கி தமிழில் ஒரு பெரிய பல்மருத்துவ பற்றிய நூல்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணால் தான் இந்த தமிழ் சார்ந்த இதில் நீங்கள் மேல் அது உங்களுக்கு வருவாய்க்குரிய பணியாக இருக்காது. இருந்தாலும் அதையும் உங்கள் பணிகளை கூட இருந்து செய்ய வேண்டும் என்று நினைத்து நான் பல முறை இங்கே மருத்துவம் பண்ணியிருக்கேன். எல்லாம் பணியாக நீங்கள் உருவாக்கியிருக்க அத்தனை மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியாட்களும் ரொம்ப அற்புதமாக ஒரு பணிவும் கனிவும் நிறைந்த மக்களாக இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாங்க. நன்றி, வணக்கம்.